தமிழக அரசியல் களம் 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு சூடுபிடித்து வருகிறது. இந்த சூழலில் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம், அதாவது டிவிகே, முக்கிய கவனத்தை ஈர்த்துள்ளது. கட்சி தொடங்கியதிலிருந்து பல விமர்சனங்களையும் சர்ச்சைகளையும் எதிர்கொண்டாலும் விஜய் தனது அரசியல் பணிகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார். பெண்களுக்கான நலத்திட்டங்களை முன்வைத்து தனது முதல் கட்ட தேர்தல் அறிக்கையையும் வெளியிட்டுள்ளார். இதனால் அவரின் அரசியல் வருகை சாதாரணமல்ல, திட்டமிட்ட ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இப்போது மிகப்பெரிய கேள்வி, விஜய் எந்த தொகுதியில் போட்டியிடப் போகிறார்? அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகாத நிலையில் அரசியல் வட்டாரங்களில் சில முக்கிய தொகுதிகள் பேசப்படுகின்றன. முதலாவது வடசென்னை பெரம்பூர். தொழிலாளர் மற்றும் நடுத்தர மக்கள் அதிகம் வாழும் இந்த பகுதியில் போட்டியிடுவதன் மூலம் மக்களின் மனிதன் என்ற இமேஜை உருவாக்க முயற்சி செய்யலாம் என்று கூறப்படுகிறது. அடுத்ததாக விருகம்பாக்கம். விஜயின் வீடு மற்றும் அலுவலகம் உள்ள பகுதி என்பதால் இது ஒரு பாதுகாப்பான தொகுதி என கருதப்படுகிறது. முதல் தேர்தலில் வெற்றி உறுதி செய்யும் நோக்கில் இந்த இடம் முக்கியமாக பார்க்கப்படுகிறது. மூன்றாவது திருச்சி கிழக்கு. மத்திய தமிழ்நாட்டில் கட்சியின் வலிமையை அதிகரிக்க இந்த தொகுதி முக்கியமாக இருக்கும் என அரசியல் நிபுணர்கள் கூறுகின்றனர். மேலும் முதல்வர் எம்.கே. ஸ்டாலின் தலைமையிலான திமுகவின் வலுவான ஆதரவு மண்டலமான வடசென்னை பகுதியில் போட்டியிடுவதன் மூலம் நேரடி அரசியல் சவால் விடுக்க விஜய் திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகின்றன. இதே நேரத்தில் சென்னை மற்றும் திருச்சி என 2 தொகுதிகளில் கூட விஜய் போட்டியிடலாம் என்ற தகவலும் பரவி வருகிறது. இது பாதுகாப்பு மற்றும் செல்வாக்கை ஒரே நேரத்தில் உறுதி செய்யும் திட்டமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் ஒரு முக்கியமான உண்மை, ஒரு தொகுதியில் வெற்றி பெறுவது மட்டும் போதாது. முதல்வராக வர வேண்டுமெனில் 234 தொகுதிகளில் குறைந்தது 118 இடங்களில் வெற்றி தர வேண்டும், அல்லது கூட்டணி மூலம் ஆட்சி அமைக்க வேண்டும். தற்போது டிவிகே தனித்து போட்டியிடும் நிலைப்பாட்டில் இருப்பது அரசியல் சவாலாகவே பார்க்கப்படுகிறது. இதனால் விஜய் எந்த தொகுதியை தேர்வு செய்கிறார், அவரது முதல் தேர்தல் முடிவு எப்படி இருக்கும் என்பதுதான் தமிழக அரசியலில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக மாறியுள்ளது. 2026 தேர்தல் விஜயின் அரசியல் வாழ்க்கையில் திருப்புமுனையா அல்லது சவாலான தொடக்கமா என்பதை காலமே தீர்மானிக்கும்.